விவசாய கல்லூரியில் ஓர் எழுச்சி. வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் கல்வி கூடத்தை திறக்க வருகை தந்திருப்பதோ ஒரு புரட்சி. மனிதனும் பூமியில் வாழும் அனைத்து உயிர்களும் இப்பூமியில் சமம். இல்லையெனில் இங்கு புழுதி காட்டிலும் ஒரு புரட்சி புயல் வீசும். காரணம் நீர் என்று வரலாறு பேசும். காலம் நமக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பு. உலக தமிழர்களின் கடைசி நம்பிக்கை. இயக்குனர், பேச்சாளர், நடிகர், போராளி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் ஐயா அவர்களை முதன்மை விருந்தினர் உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். வரலாற்றில் சிறப்புமிக்க நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிற இயற்கை வேளாண் பேரறிஞர் அப்பா நம்மாழ்வார் அவர்களினுடைய பெயரை தாங்கி தொடங்கப்பட்டிருக்கிற இந்த அரங்கில் மதிப்பிற்குரிய பதிவாளர் பேராசிரியர் பொன்னுச்சாமி அவர்களே, இந்த வேளாண் அறிவியல் கல்லூரியினுடைய துணைவேந்தர் போற்றுதற்குரிய பேராசிரியர் முத்துச்செல்வன் அவர்களே, முன்னாள் வேளாண் அறிவியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் மதிப்பிற்குரிய ஐயா ஜவஹர்லால் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற மதிப்பிற்குரிய பெருமக்களே, அரங்கிலே நிறைந்து அமர்ந்திருக்கிற எனதருமை தம்பி தங்கைகளே, வேளாண் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே விழாவினுடைய நாயகனாக வீற்றிருக்கிற மேன்மைமிக்க பெருமைமிக்க பெருமகனார், தமிழ் பேரின மக்களால் பாரிவேந்தர் என்று அன்போடு அழைக்கப்பட்டு போற்றப்படுகிற நம்முடைய ஐயா பாரிவேந்தர் அவர்களுடைய 85வது பிறந்த தின நிகழ்வில் நாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். சாதிக்க துடிப்பவன் புத்தகங்களோடு இருக்கிறான், சாதித்து முடித்தவன் புத்தகங்களில் இருக்கிறான். அப்படி சாதித்து முடித்து வரலாற்றின் பக்கங்களில் நிறைத்திருக்கிற நம்முடைய ஐயா பாரிவேந்தர் அவர்கள், இத்தனை பேர் தமிழ் பெருமுலகத்தில் இருக்கிற போது எளிய பிள்ளை என்னை அழைத்து, அப்பா நம்மாழ்வார் பேரில் இருக்கிற அந்த அரங்கத்தை நீங்கள் திறக்க வேண்டும் என்று அழைத்தார்கள். ஐயா நினைத்திருந்தால் தம்பி அருணாச்சலத்தை வைத்து அழைத்திருக்கலாம், யாரோ ஒருவரை சொல்லி அழைத்திருக்கலாம். திடீரென்று ஐயா உடைய அழைப்பு என்னுடைய அலைபேசியில் உடனே எடுத்து பேசினேன். ஐயா நீங்கள் வரணும், ஐயா நீங்கள் யார்கிட்டயா சொல்லி அழைச்சிருக்கலாமே, என்னை நீங்களே அழைக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு. அது என் மேல் ஐயா வைத்திருந்த பேரன்பையும் நம்பிக்கையையும் அந்த அழைப்பு எனக்கு காட்டியது. அப்போ நம்மாழ்வார் பெயரில் திறக்கிறது அப்படின்னு நீங்கள் திறந்தால் தான் அது சரியாக இருக்கும், நீங்கள் வாங்கன்னு அழைத்தார்கள். நான் ஐயா அழைச்ச பிறகு அப்புறம் என்ன இருக்கு, நான் வந்தேன். இதற்கு முன்பு நான் கல்லூரி விழாவிற்கு அங்கே எஸ்ஆர்எம் அந்த இதுக்கு நான் போன போது ஒரு விழாவில் போய் பேசினேன். அப்போ அருகில் அமர்ந்திருந்த என் ஐயா என்கிட்ட சொன்னாங்க, இந்த படிக்க முடியாத ஏழை மாணவர்கள் யாராவது உங்களிடத்தில் உதவின்னு கேட்டால் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, நம்ம கல்லூரியில் அவர்களுக்கு பணமில்லாத படிக்க வைக்கலாம். அப்படி பல பேரை நான் ஐயாவிடத்தில் அழைத்துட்டு அவர்கள்ட்ட வாய்ப்பை பெற்று கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது.
என்னுடைய அண்ணன் மகன் ரொம்ப மதிப்பெண்கள் ரொம்ப குறைவாக பெற்றுட்டு வந்தாங்க. ஐயா நினைவில் இருக்காது, மறந்துருக்கலாம். என்னை பார்க்குறாங்க, மதிப்பெண்ணை பார்க்குறாங்க. மதிப்பெண் குறைவாக இருக்குது எனக்கு தெரியுது, சங்கடமாக இருக்கு. சரி, அவர் கடைசி ஐயா கும்பிட்டு எப்படியாவது உங்கள் சித்தப்பா பேரை காப்பாற்றிடு, இந்த முறையாவது நல்லா படி என்றார்கள். எனக்கு இன்னும் நல்ல நினைவில் இருக்கு. அப்படி படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்கள் கல்வியறி பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டும், அவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வந்து சாதிக்க வேண்டும் என்று இன்று வரை உதவி கொண்டிருக்கிற பெருமகனார் நம்முடைய ஐயா பாரிவேந்தர் அவர்கள். இதிலே உங்களுக்கெல்லாம் நான் இங்கே பேசிய தம்முடைய தம்பி அருணாச்சலம் அவர்களோட குறிப்பிட்டார்கள். ஐயா வந்து இன்னைக்கு கல்வி குழுமத்தினுடைய தாளாளராக வேந்தராக இருந்தாலும் அவர் ஒரு வேளாண்குடியில் பிறந்தவர். இங்கே நிறைய வேளாண்குடி மக்கள் எல்லாம் முன்னாடி அமர்ந்திருக்கிறீர்கள். அதுபோல நானும் ஒரு வேளாண்குடியில் பிறந்த மகன். அப்பா பெயர்ல வேளாண் பல்கலைக்கழகமே தொடங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய ஆர்வமும் விருப்பமும். உங்களை மாதிரியே அவர் வேளாண் கல்லூரியில் படித்தவர் நம்மாழ்வார் அவர்கள். உங்களை எல்லாம் பார்க்கிற போது, வேளாண் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறவங்களை எல்லாம் பார்க்கிற போது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியுமா இருக்குது. என்னிடத்தில் நான் வேளாண்மை செய்தலை, ஆடு மாடு வளர்த்தலை, பட்டுப்பூச்சி வளர்த்தலை, மீன் வளர்த்தலை, நெசவு செய்தலை, பானை செய்தலை, தேனீக்கள் வளர்த்தலை எல்லாம் நான் அரசு பணியாக மாற்றுவேன் என்று சொல்லும்போது என்னை கேலி பண்ணி, எங்க ஒரு ஆட்டுக்காரன், எங்க ஒரு மாட்டுக்காரன் என்றெல்லாம் கேலி பண்ணினார்கள். என்னிடத்தில் கேட்பார்கள், படித்தவன் போய் வேளாண்மை செய்வதா என்று கேட்டார்கள். நான் உடனே பதில் சொல்லணும், படித்தவனுக்கு பசிக்குமா பசிக்காதா? அப்ப படிச்சுட்டோம் எங்களுக்கெல்லாம் பசிக்காதுன்னா சாப்பிடாதீங்க, பட்டினியா இருங்க. படித்தவன் வேளாண்மை செய்யலாமா என்று கேள்வி எழுகிற காலத்தில் வேளாண்மையே பாடமாக படிப்பாக படிக்க வந்திருக்கிற உங்களை நினைக்கிற போது எனக்கு பெருமை மகிழ்ச்சியாக. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, உயிரினும் இனி என் உடன் பிறந்தார்களே, வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேளாண்மை என்பது நம் பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், கல்ச்சர். அதனாலதான் அதை அக்ரிகல்ச்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். அது வாழ்வியல் முறை, அது ஒரு வாழ்வியல், அது தனியா ஒரு தொழில் இல்லது. நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், மீனை உண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம் என்கிறான் பெரும்பாவளன் பாரதி. நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் எத்தனை முறை உழவின் பெருமையை வலியுறுத்துகிறார் என்று பாருங்கள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுவார் உலகிற்காணி அக்தாற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. இந்த குறளின் பொருள் கட்டாயம் உங்க எல்லோருக்கும் உறுதியாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்றால், உலகில் எந்த உறவும் வேண்டாம் என்று பற்றற்று போன ஞானி, மண்ணாசை பொன்னாசை மக்களாசை எல்லாவற்றையும் துறந்து போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாது என்கிறான். இதைவிட உழவின் பெருமையை யாரும் சொல்ல முடியாது. அதனாலதான் உழவாண்மை என்பது, நீங்கள் அறிவுச்சிறந்த என் தம்பி தங்கைகளே, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதனால்தான் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று நாம் முழங்கி வருவதற்கு காரணம் அதுதான். வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கிறது. என் அன்பு தம்பி தங்கைகள் கவனிக்கணும். 130 கோடி மக்கள், அத்தனை பேருக்கும் செல்போன் கொடுக்க, கார் கொடுக்க இந்த நாடு சட்டமும் திட்டமும் வைத்திருக்கிறது.
ஆனால் எல்லோருக்கும் நீரும் சோறும் கொடுக்க உங்களிடத்தில் திட்டம் இருக்கிறது என்றால் இல்லை. எந்த நாட்டில் கார் இல்லை என்று புரட்சி வந்திருக்கிறது, எந்த நாட்டில் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, அலைபேசி இல்லை, தொலைக்காட்சி இல்லை, குளிரூட்டி இல்லை என்று எங்கே புரட்சி வந்திருக்கிறது? ஆனால் நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் எங்கே இருந்திருக்கிறது என்பதை என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். அது ஏதோ நம்மளுக்கு அது படிக்காதவன் செய்கிற தொழில்னு வச்சிருக்காங்க. நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் தம்பி. உங்க கைகளில் எத்தனை ஜி இருக்கலாம், 5G 10G 11Gன்னு செல்போன்ல இருக்கலாம். கஞ்சி விவசாயி தான் ஊத்தணுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன வேலை பார்க்குற தம்பி? சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குறேன். சாப்பிட்டு போய்தான் வேலை பார்க்குறீங்களா இல்லை எப்படி? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியினுடைய தொழில்துறையினுடைய பிதாமகனாக இருக்கிற பில்கேட்ஸ் 2,70,000 ஏக்கர்ல வேளாண்மை செய்கிறார் அமெரிக்காவில். பில்கேட்ஸ் நீங்க எங்க 2,70,000 ஏக்கர்ல வேளாண்மை செய்கிறீர்கள்? அங்குதான் பொருளாதாரம் இருக்கிறது, அங்குதான் எல்லோருக்கும் வேலை கொடுக்க முடியும் என்கிறார். அதை வெள்ளைக்காரன் அவர் சொல்லுவதனால் ஏற்கிறான், அதையே நான் உங்கள் அண்ணன் சொன்னால் சிரிக்கிறான். இங்கே வெள்ளையா இருப்பவன் பொய் சொல்ல மாட்டான் என்கிற நோய் இன்றும் இருக்கிறது. எங்க அப்பா நம்மாழ்வார் அவர்கள் புதுச்சேரியில் இருக்கிற ஆரோவிலில் பர்னாட்டி கிளார்க் என்கிற ஒரு வேளாண் விஞ்ஞானி, அவரோட போய் அந்த பயிற்சி களத்தில் பங்கேற்று இது பண்ணும்போது அவர் சொல்வதெல்லாம் கேட்கும்போது இங்கே வந்து விவசாயிகள்கிட்ட சொல்லும்போது பர்னாட்டி கிளார்க் சொன்னார் இப்படி சொல்ல வேண்டியது இருக்குது. எந்த ஒரு ஒரு நல்ல செய்தியை சொல்வதனாலும் வெள்ளக்காரன் பேரை சொல்ல வேண்டியது இருக்கு. மார்க்ஸ் சொன்னது போல, லெனின் சொன்னது போல, ஏங்கல்ஸ் சொன்னது போல. அப்பதான் கேட்கிறான், நான் சொல்றேன்னா ஆமா இவன் ஒரு 5-6 தெரியும் இவன் சொல்லி கேட்கறதுன்னு. இது ஒரு நோய். ஒற்றை வைக்கோல் புரட்சி நீங்க படிப்பீங்க, படிக்கலாம் படிக்கணும். மாசானு புக்காக்கோ அவன் ஒற்றை வைக்கோல் புரட்சி இன்னைக்கு உலகம்பரா போராடிக்க மாசானுகோ புக்காக்கோன்ட்டு. ஜப்பானிய மொழியியல் பேரறிஞன் வந்து சுசுமுகனோ அவன் எழுதுறான், ஒரு கட்டுரையில் எழுதுறான், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானுக்கு வேளாண்மை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள். அவர்கள் மொழியிலிருந்து உயிர் சொற்கள், கலை சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம், எங்கள் மொழியை உருவாக்கி கொண்டோம் என்று ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமுகனோ சொல்றான்னா, மாசானுவோ புக்காக்கோ பரம்பரைக்கு வேளாண்மை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவனா மாசானுவோ புக்காக்கோ சொன்னார், அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு. இதுக்குன்னா நமக்கு ஒரு நோய். நம்மகிட்ட இருக்கிறத விட அடுத்தவன்ட்டு இருக்கிறது சிறப்பு அப்படின்னு என்ற ஒரு உளவியல் நோயால நம்ம ரொம்ப எளிமையா இப்ப நமக்கு வேளாண்மையை கற்றுக் கொடுக்குறாங்க. நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காத. நீங்க வயல் வரப்பு ஓரத்துல எல்லாம் அகத்தி மரத்தை நடுறதுங்கிறது வேடிக்கைக்கு இல்லை. நைட்ரஜன் தேவைப்படுது. காற்றுல 80 விழுக்காட்டுக்கு மேல நைட்ரஜன் இருக்குது. அந்த நைட்ரஜனை அகத்தி மரம் பிடித்து அதை செடி கொடிகளுக்கு அங்க இருக்கிற மற்ற தாவரங்களுக்கு கொடுத்துருது. அந்த அகத்தியை வளர்க்காம நம்ம நைட்ரஜன், பொட்டாசியம், சல்பேட்டு அது இதுன்னு கொண்டு போய் செயற்கை உரங்களை வச்சு. இப்ப நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இயற்கை வேளாண்மைங்கிறாங்க. உங்களுக்கு உண்மையிலே சிரிப்பு வரணும். வேளாண்மையே இயற்கை தானப்பா, அதுலயே இயற்கை வேளாண்மைன்னு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, செயற்கை ரசாயன உரங்களை கொட்டி நிலத்தை நஞ்சாக்கி உணவை நஞ்சாக்கிட்டோம். 2ஆம் உலகப் போரில் வெடிக்காத வெடியுப்புகளை எல்லாம் அவன் எப்படி சந்தைப்படுத்துவன்னு நினைச்சு உரமாக்குனான். அதை விற்கிறதுக்கு இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமா இருக்கிற நாடுகளை எடுத்துட்டு வந்து அதை சந்தைப்படுத்தினான். அதை போட்டவன உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? ஆடு மாட்டு சாணம் கழிவு, மக்கிய இலைதலை கழிவு அந்த குப்பையில கொண்டு கொட்டும்போது, அது நிலத்துல இருக்கும்போது நீரை கொஞ்சோண்டு நீரா இருந்தாலும் பிடிச்சு வச்சுக்கிறோம். அது அப்படியே ஈரமா வச்சுக்கிறோம், ஈரப்பதத்தோட காய விடாது. ஆனால் நீங்க உப்பை போட்டீங்கன்னா, வெடி உப்பை போட்டீங்கன்னா, இந்த ரசாயன உப்பை போட்டீங்கன்னா அது நிலத்தடி நீரை உறிஞ்சிரும். அப்படி என்ன ஆயிரும்? அதிகப்படியா தண்ணி, நம்ம எப்படி உப்பை தின்னா நிறைய தண்ணி குடிக்கிறோமோ, அது மண் உப்பை தின்னு நிறைய தண்ணி குடிக்குது. அப்ப நிறைய நீர் தேவைப்படுது. இதை நல்லா இதை பார்த்துக்கணும். ஒன்று சார்ந்து இருக்குது. இது உயிரியல் தொடர்ச்சிங்கிறோம்.
அதை நீங்க உங்களுக்கு பேராசிரியர் பெருமக்கள் கற்றுக் கொடுப்பாங்க. அண்ணன் வந்துட்டு இல்லை சொல்லணும், என்னுடைய கடமை இருக்குல்ல. அப்ப நம்மாழ்வார் மகன் இதை கூட உங்களுக்கு கற்பிக்கலன்னு அரங்கத்தை திறந்து வச்சு பயனில்லை. அப்ப இந்த ரசாயன வெடிவிப்புகளை போடுறதுனால நிறைய நீர் தேவைப்படுது. நம்ம வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்னு பண்ணான். குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்னு அவை பாடினான். இப்ப வரப்பு இருக்கு, உயரமா இருக்கு, ஆனா நீரும் உயரல, நெல்லும் உயரல. ஏன்னா நம்ம நீர்வள பெருக்கத்துக்கு கவனமே செய்யல. நெல்லு ஏன் உயரல? அன்னைக்கு ஆடிப்பட்டம் தேடி விதைன்னா சாஞ்சு கிடக்கும் நெல்லு ஒரு ஆள் உயரத்துக்கு விளைஞ்சிருக்கும். அப்படி சாஞ்சு கிடக்கும். அது எந்த பக்கம் காத்து அடிச்சதோ அந்த பக்கம் சாஞ்சு கிடக்கும். நம்ம அந்த பக்கம் போய் சனிமலை பார்த்தாரு, பொலிமலை பார்த்தாருன்னா அப்ப எங்க சாஞ்சிருக்கோ அங்க பார்த்து வேற அறுத்து கொண்டு போனான். அப்ப அதே அவை சொன்னா அடிக்காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்குன்னா அன்னைக்கு. அப்ப இவங்க டிராக்டரை உற்பத்தி செஞ்சிட்ட பிறகு நம்மளுக்கு இந்த டிராக்டரை ரசாயனம் இந்த உழவு இயந்திரத்தை வியாபாரம் செய்யறதுக்காக பலாயிரக்கணக்கான உழவு மாடுகளை வாங்கி வெட்டி கொன்னுட்டான். நம்ம நாட்டுல நடந்துச்சு. அப்ப அந்த சந்தையில ஒரு ஆள் 60 கிலோ எடை இருக்க நான் நடந்தாலே அந்த இடத்துல எதுவும் முளைக்காது, பாதை விழுந்துரும், புல் கூட முளைக்காது. 6 டன் எடையுள்ள டிராக்டர் அழுத்தி நிலத்துல உழுதா மண்ணு கெட்டிப்பட்டு போகும். மண்ணு கெட்டிப்பட்ட இடத்தில் புல்லு முளைக்குமே வெளியே, பூண்டு முளைக்குமே வெளியே, மற்ற எந்த நெல்லோ கடலையோ தக்காளியோ கத்தரியோ வராது. நம் முன்னோர்கள் அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று சொன்னது சும்மா இல்லை. உங்களால் நம்ப முடிகிறதா உடன் பிறந்தவர்களே? பார்க்க அருவருப்பாக உள்ளங்கையில் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா மண்புழுவை ஒரு நொடியில கையில் வச்சிருக்க மாட்டீங்க, தூக்கி போட்டுருவீங்க. பார்க்க அருவருப்பாக இருக்கிற அந்த உயிரினம் 40,000 முறை இந்த மண்ணை உழுகிறது என்கிறான். தன் வாழ்நாள்ல 40,000 முறை மேலே மண்ணை சாப்பிட்டு கீழே கழுவி போடும், கீழே மண்ணை சாப்பிட்டு மேலே கழுவி போடும். அப்படி 40,000 முறை உழுவதால் அது உழவனின் நண்பன் என்றார்கள். மண்ணை வளப்படுத்தி கொண்டிருக்கும். நீங்க ரசாயன உரத்தை கொண்டு கொட்டின புழு மண்புழு எல்லாம் செத்துருச்சு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மண்புழு உரம் தயாரிக்கும் இடம் என்று எழுதி வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப என்ன பண்ணா ராக்பெல்லர் பவுண்டேஷன்ல அவன் இந்த 5008 5020 குட்ட குட்ட பயிர்களை விதைகளை கண்டுபிடிச்சு விற்கிறதுக்கு இந்த உயர்ந்த நெற்பயிர்கள் இப்ப என்ன இருக்கு? அடி இருக்கு, நுனி இருக்கு, நடு இல்ல, மாட்டுக்கு தீவனம் இல்லை. அப்ப மாட்டை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு ஒண்ணு சார்ந்து எப்படி வராம பாருங்க. வேளாண்மை என்பதே தற்சார்பு. மாடு உழவுக்கு பயன்படுத்துவோம், அது சாணம் போடும், அதை சாணக்குழியில வைப்போம், திருப்பி கொண்டு எங்க வயல்ல கொட்டுவோம். மாடு நம்மளோட பாடுபடும். நெல் விதைக்கும் போது புனையல் மிதிக்கும், வைக்கோல சாப்பிடும். நெல் அரிசி நமக்கு, தவிடு அதுக்கு, அதை சாப்பிட்டு சாணம் போடும், அது உரம். இப்படி ஒன்றை ஒன்று அது நம்மோடு உழுகும், நம்மோடு வண்டி சுமக்கும், எல்லாமே செய்யும். உலகத்தில் உங்களுக்கு தெரியுமா எத்தனை பண்டிகைகள் இருக்கு? மாட்டுக்கு பண்டிகை வைத்து கொண்டாடிய ஒரே இனம் தமிழர் தான் என்பதை நீங்கள் எவ்வளவு பண்டிகை இருந்தாலும் உழவர் திருநாளாக இருக்கிற அறுவடை திருநாளை கொண்டாடியவன், அதற்கு பண்டிகை வைத்தவனும் தமிழன் தான். அப்படி கொண்டாந்த ரசாயன உரங்களை கொட்டினா அதை எப்படி சந்தைப்படுத்தினான்னா, அவன் ஒரு விதையை கொடுத்தான், அவன் ஒரு உரத்தை கொடுத்தான். அந்த உரத்தை நம்ம பாரம்பரிய நெல் வகையில போட்டோம், விளைச்சல் சரியா வரல. என்ன இது ஒன்றும் விளையலை அப்படின்னோடனே விதை தப்புன்ட்டு குட்டை பயிரை கொண்டாந்து கொடுத்தான். அன்னைக்கு குனிஞ்ச அர்த்தம், இன்னைக்கு முட்டிக்கால் போட்டா இருக்கிறோம், வரப்புக்கு உள்ளே இருக்கு நெல். ஏன்னா அந்த வழியில நீங்க போகும்போது பார்க்கலாம். இப்ப திருப்பி பாரம்பரிய நம்ம பழமைக்கு திரும்புறோம். இப்ப மாப்பிள்ளை சம்பா, கரடஞ்சம்பா எல்லாம் திரும்புறோம். உங்களுக்கு எல்லாம் திரும்புறோம். இப்ப நாட்டுக்கோழி சாப்பிட திரும்புறோம். இப்ப நாட்டுக்கோழி முட்டை இங்க கிடைக்குமான்னு பாக்குறோம். மரச்செக்கு இங்க கிடைக்கும்னு எடுத்து வைக்கிறான். ஏன்? அதுக்கு முன்னாடி என்னாச்சு? திரும்புறான். எல்லாம் அப்படி வரணும்னு நினைக்கிறான். ஆனா ஈடு கொடுக்க முடியல. நாட்டுக்கோழியே அவ்வளவு உற்பத்தி செய்ய முடியல. அதுக்கு பதிலாக பண்ண கோழியை, டூப்பு கோழியை கொண்டு வந்துட்டான். அப்போ 1 கிலோ தக்காய், 1 கிலோ கத்திரிக்காய், 10 காய் 1 கிலோல இருக்கணும்னா எதுக்கு 10 காய் ஒரே காய் மரபணுவை மாத்திரு. தக்காளி 2 நாள் தான் இருக்கும், அழுகி போயிடும். அழுகி போயிட எதுவும் கெடுற எதுவுமே தூய்மையா இருக்கு, நல்லதா இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ணா, இப்ப அது கெட்டு போயிருதா, 2 நாள்ல வெடிச்சிருதா, அதுவே வெடிச்சிருது. இப்ப என்ன பண்ணா, தவளையின் கொழுப்பை தூக்கி விதையில செலுத்திட்டான், மரபணுவை மாத்தி. இப்ப நீ வேணா தக்காளி வாங்கி கீழே போட்டு குதிக்கும், உடையாது. ஆப்பிள்லாம் 2 நாள் அழுகி போகும். இன்னைக்கு 6 மாசம் நாள் இருக்கேன், மெழுகு வேசலினை தடவி வச்சிடறான். அன்னைக்கு பிரதமராக இந்த மன்மோகன் சிங் கிட்ட இந்த குற்றச்சாட்டு போகுது, எல்லாரும் இந்த ஆப்பிள்ல வேசலினை தடவி வைக்கிறாங்க, மெழுகுன்னு கொஞ்சமா தடவுங்கன்னாரு.
இதிலே ஊர்னவனாலும் நான் சொல்றேன். அப்ப எல்லாமே மரபணு மாற்றப்படுது. மரபணு மாற்றப்படுவதனால என்னென்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். மரபணு மாற்றப்படுகிற உணவை நாம் சாப்பிட்டு கொண்டே வரும்போது நம்முடைய மரபணும் மாறிவிடுகிறது. அப்ப இந்த காளை மாட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்ததெல்லாம் எதுக்கு? இந்த காளை நாட்டு மாடுகள் போடுகிற சாணம் தான் உரமாகும். நீ வேணா சோதிச்சு பாரு. இந்த காராம் சீம பசு வருந்துருக்குல்ல, உனக்கு கொடுக்குறான்ல, அந்த மாடுக்கு பாரு, திமிழ் இருக்காது, கொம்பு இருக்காது, ஒண்ணு இருக்காது. அதனுடைய கண்ணுக்குட்டி அவுத்து விடு, ஓடாது, அங்கே நிற்கும். நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விடு, நின்னா என்ன கேளு, துள்ளி குதிக்கும். அது 1 லிட்டர் கறக்கும், பாலா கறக்கும். இது 3 லிட்டர் கறக்கும், பால் போல ஒண்ணு. இந்த மேங்கோ ஃபிளவர் மாதிரி மில்க் ஃபிளவர். நம்முடைய மாடு கலக்கிறது A2 மில்க். தாயின் பாலும் நாட்டு மாட்டு பாலும் எரும பாலும் ஒன்று. ஆனால் இந்த A1, இந்த சீம பசு கறக்கிறது A1. ஒன்னு நீ நினைச்சுக்கிறா, 1 2 பின்னாடி நினைக்கிறா. உண்மையிலேயே A2 மில்க் தான் சிறந்தது. இன்னைக்கு உனக்கு A1 தள்ளிட்டு அமெரிக்கா, பிரிட்டன் எல்லாம் A2 மில்க் இங்க கிடைக்கும் எழுதி வச்சுக்கான். வேணா கடையில தட்டிப்பாரு. ஏன் நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. நீ பழைய சோறு சாப்பிட்ட, பழைய சோறு வெங்காயம் துவையல் சாப்பிட்ட, சிறப்பான உணவு நீ அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த. இப்போ அமெரிக்கா, கனடா பல நட்சத்திர விடுதிகளில் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு மண் கலையத்துல மண் சட்டியில இந்த பழைய சொத்தை வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய துவையில வச்சிருக்கானா இல்ல வேணா தட்டிப்பாரு. என் நல்லா கவனிச்சுக்க. நீ கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்த, நீனும் கருப்பேன் அதுவும் கருப்பா இருக்குன்னா என்ன கருப்பா இதே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா உனக்கு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. அப்ப எதை சாப்பிடலாம்? கொண்டாந்து நெல்ல வெள்ளையா, நம்மளுடைய நெல் அப்படி இருந்துச்சுன்னா பழுப்பு நிறத்துல மஞ்சள் செந்நிறமா இருக்கும். அது கை குத்தல் அரிசிலாம் நம்ம சொன்னோம். வெள்ளையா கொண்டாந்து தீட்டி தந்தா உனக்கு நிற கவர்ச்சி. கருப்பா இருக்கிறதுனால வெள்ளையா இருக்கிறது மேல ஒரு பெரிய மோகம். பன்னியா வெள்ளையா இருக்கணும், கோழியா வெள்ளையா இருக்கணும், சர்க்கரையா வெள்ளையா இருக்கணும். அது உனக்கு பெரிய தொல்லையா மாறிடுச்சு. தொழிற்சாலையில இருக்க வேண்டிய சர்க்கரை எல்லாம் உடம்புல வந்துருச்சு. உனக்கு என்ன பிரச்சனை? கருப்பட்டி கருப்பா இருக்குது, வெள்ளம் கொஞ்சம் பழுப்பா இருக்குது, சீனி வெள்ளையா இருக்கா, வெள்ளை நல்லதுன்னு நினைச்சிட்ட. உனக்கு அது எங்க வந்து நிக்குது? நடிகைனாலும் வெள்ளையா இருக்கணும். அது நோய், அது ஒரு நோய், அது ஒரு தாழ்வு மனப்பான்மை. அது அப்ப என்ன ஆயிடுது? பன்னியா வெள்ளையா இருக்கணும், கோழியா பாரு வெள்ளையா இருக்கணும். ஒரு கோழி முட்டையிடும், அதை சாப்பிட முடியாது. ஒரு கோழி முட்டையிடாது, அது கறிக்கோழி. எப்படி இருக்கு? உன்னுடைய நாட்டுக்கோழி அதுவே முட்டையிட்டு, அதுவே அடகாத்து, அதுவே குஞ்சு பொரிச்சு, குப்பையை கிளறி, அதுவே குஞ்சுகளுக்கு இற ஊட்டி அப்படி வந்துச்சு. எல்லாமே தற்சார்பா இருந்தது. இப்ப அப்படி இல்லை. இந்த முட்டையிடுற கோழி இருக்குல்ல, அதுக்கு பொறிக்க தெரியாது. நீ கரண்ட்ல வச்சு பொறிக்கணும். எங்க போயிடுச்சு? இங்க அறிவியல் அறவியலா இல்லாமல் அழிவியலாக போயிடுச்சு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். விவசாயி, நீங்க படிச்சுட்டு சயின்டிஸ்ட் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விட்ட சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு சம்சாரி தான் அனுப்பணும். இதை நல்லா விளங்கணும் தம்பி. நீ விண்வெளியில விண்கலத்தை பறக்க விடலாம், அந்த விஞ்ஞானிக்கும் சோறு விவசாயி தான் போட்டாகணும் என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். ஏதோ விவசாயின்னு சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ. ரெண்டு நண்பங்க சரவணன் இளங்கோன்னு 2 நண்பன். சரவணன் அப்பா அலுவலகத்துல அரசு பணியில் இருக்கிறாரு. காலைல இருந்துச்சா நல்லா புது சைக்கிள் பேண்ட் சட்டை போட்டு அப்படியே டிஃபன் அந்த உணவு எடுத்துக்கிட்டு அலுவலகம் போயிடுவாரு. இந்த இளங்கோடைய அப்பா ஏர்மாடை பூட்டிட்டு வயக்காட்டுக்கு போயிடுவாரு. அப்ப இது மாதிரி இருக்கும்போது இந்த இளங்கோவுக்கு ஒரு குற்ற உணர்வு. நம்ம அப்பா அப்படி படிக்கல, விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் அழுக்கு சட்டை, வேர்வை உடம்பிய உப்பு பூத்த உடம்பு இப்படி இருக்குதாரு அப்படின்ட்டு. அவன் பள்ளிக்கூடத்து வரும்போதெல்லாம் மாட்டுக்கு தொட்டியில தவிட கலக்கி தண்ணி காட்டிக்கிட்டு இப்படி இருக்கிறார். அவங்க அப்பா பார்க்கும்போது பெருமையும், இவங்க அப்பா பார்க்கும்போது ஒரு சிறுமையுமா அவனுக்கு வந்துருது. ஒரு நாள் அந்த சரவணன் வீட்டுக்கு சாப்பிட போறான். மதிய உணவுக்கு விடுமுறை நாள்ல அங்க போய் சாப்பிடும்போது எல்லாரும் தட்டை இப்படி வச்சுட்டு சோறை எடுத்து வச்சுட்டு கண்ணத்தில் வச்சுட்டு ரொம்ப நேரம் ஏதோ வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்க்குறான், இளங்கோ என்ன பண்றீங்கன்னா, இல்லை எங்க பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு சோறு கொடுக்குற விவசாயிகள் தெய்வம் மாதிரி, அதனால சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நொடி அவங்கள நினைச்சு பார்க்கணும், ஒரு நிமிடமாவது நினைக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி விவசாயிகள் இப்படி வணங்கி நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நமக்கு சோறு போடுற தெய்வங்கள் அவங்கன்னு இந்த பையன் சொல்றான். உடனே இளங்கோ சாப்பிடல, ஓடி வர்றான். அப்பா உழுதுட்டு எதிர வர்றாரு. ஓடி போய் அப்பாவை வேர்வையோட கட்டி பிடிக்கிறான். அப்பா அப்படின்னு மன சொல்லுது, எங்க அப்பா தெய்வத்தின் தொழிலை செய்யறாரு அப்படின்னு.
எல்லாரும் மனிதர்கள் செய்யற வேலையை செய்யறான். வேளாண் குடிமகன் விவசாயி தான் உலகத்தில் தெய்வத்தின் தொழிலை செய்யறான். நீ எது இல்லாமலும் வாழ்ந்து விட முடியும். கார் இல்லாம உன்னை வாழ்ந்துட முடியும், எது இல்லாம வாழ முடியும், சோறு இல்லாம வாழ முடியாது. உனக்கு அண்ணன் சொன்னா நம்ப முடியல. 2 ஆண்டுகள் கொரோனாங்கிற கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்றில நீ தவிச்சு கிடந்த. நீ என்னென்னவோ பண்ண. அமெரிக்கா அதிபராக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில வர முடியல. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். நீ வேண்டுன எல்லோ கோயிலுக்கு போன, இங்க பள்ளிவாசல் போன, தேவாலயத்துக்கு போய் தொழுத, ஜெபிச்சா எல்லாம் பண்ண. அன்னைக்கு நீ எங்க இருந்த? எல்லாத்தையும் மூடி போட்டு போயிட்ட. உனக்கிட்ட காசு இருந்துச்சு, விலை உயர்ந்த கார் வாங்கணும் போனியா? இல்லை நகை கடையில போய் நல்லா நிறைய நகைகளை வாங்கி சேமிச்சு வைக்கலாம்னு போனியா? இல்லை ஜவுளி கடையில போய் பட்டாடைகளை வாங்கி அடுக்கலாம்னு போனியா? இல்ல, எங்க மளிகை கடை திறந்து இருக்குன்னு தேடின. அப்ப இதுல எது இல்லாமல் முன்னால வாழ முடியும். சோறு இல்லாமல் நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீ இன்னைக்கு அண்ணன் சொல்லிட்டு போறேன், எங்க ஐயாவுடைய வேளாண் கல்லூரில இருந்து சொல்லிட்டு போறேன், நீ எழுதி வச்சுக்க. இன்னும் சரியாக 10 ஆண்டுகளில் உலக பணக்காரனை கணக்கிடுவது பார். அவன் தங்கம் வித்தவனோ, வைரம் வித்தவனோ, மாணிக்கம் வித்தவனோ, மரகணம் வித்தவனோ, பெட்ரோல் வித்தவனோ, டீசல் வித்தவனோ, ஆயுதம் வித்தவனோ இருக்க மாட்டான். அவன் நீரும் சோறும் வைத்திருப்பவன் விற்பவனாகத்தான் இருப்பான். இங்கிலாந்தின் பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான் தன் ஆய்வு கட்டுரையிலே, உனக்கு படிக்க நேரம் இருக்காது, அண்ணன் படிச்சதை சொல்லு கேட்டுக்க. அவன் என்ன சொல்றான்? ஆசிய நாடுகள் தான் பணத்தையும் தங்கத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துருச்சுங்கிறான். நீர் பொருளாதார கொள்கைக்கு எப்படி? பிரான்ஸ் உலகத்துக்கே அதிகமான இந்த ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த நாடு. ஒரு பழத்தை உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி பாக்குறான் ஒருத்தன். தம்பி, ஒரு ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சா அந்த குவளையில பாதி கூட வராது. ஆனால் 90 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. அது விளைஞ்சு மேசைக்கு வர. பிரான்ஸ் என்ன பண்ணுது? ஸ்டாப் இட், விளைச்சலை நிறுத்துற, ஆரஞ்சு பழத்தை போடாத. ஏன்னா நீர் வளத்தை காப்பாற்றணும். ஒரு பழம் 90 லிட்டர்னா அப்ப எவ்வளவு அதாவது வெர்ச்சுவல் வாட்டர், மறை நீர். அதை நீங்க கண்ணுக்கு தெரியாம கலவுற நீர் தான் மறை நீர், வெர்ச்சுவல் வாட்டர். நிறுத்திட்டான். அப்ப நமக்கு ஆரஞ்சு பழம் இறக்குமதி பண்ணு, இம்போர்ட் பண்ணு. பன்றி கறி, சீன மக்கள் நல்லா பன்றி கறி விரும்பி சாப்பிட்டான். 1 கிலோ கறி பன்றி கறி மேசைக்கு வர 8500 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. எப்படியே 1 கிலோ ஸ்டாப் நிறுத்திட்டான். இப்ப பன்னிக்கறி எவன் நாடு எக்கேடு கட்டான நம்ம இறக்குமதி பண்ணிக்கிறோம். அவன் நீர் பொருளாதார கொண்டு வந்துட்டான். இப்ப என்ன? எவன் எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்குதோ அந்த நாடு பணக்கார நாடு. ஆனா நம்ம அப்படி இல்லையே. ஊர்ல கொண்டாய் முதலாளி, கொரியன் முதலாளி, ஊர்ல சென்னையில கொண்டாய் முதலாளி இந்த இந்த காரை தயாரிச்சு ஏற்றுமதி செய்தார். உன்னால நம்ப முடியுதா பாரு? 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தேவைப்படுது. ஆனால் 3 டன் எடையுள்ள கார் வரைக்கும் தயாரிக்கப்படுது. ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. அப்ப உன் கண்ணுக்கு தெரியாம நீ எவ்வளவு நீரை களவு கொடுக்கிறாய் என்பதை பார். ஏன் இந்த கொரியன் முதலாளி இதே தொழிற்சாலை அவன் நாட்டில் வைக்கலைங்கிற கேள்வி எழுப்பு. உனக்கு வேலை வாய்ப்புங்கிற என்னடா? தமிழ்நாட்டில், இந்தியாவில தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை, இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு கொரியன் முதலாளி, அந்த ஹொண்டாய் முதலாளி எந்த கோயில்ல வேண்டிக்கிட்டான்னு சொல்லு. அவனுக்கு என்ன நேர்த்தி கடனா? இல்ல, அவன் நாட்டில் நீரை பாதுகாக்கணும். ஓ நாட்டுல எப்படி ஒப்பந்தம் போடப்படுது? எவ்வளவு நாள் நிலத்தடி நீரை நீ உறிஞ்சிக்கலாம். தடையற்ற மின்சாரம் 1 மணி நேரம், அரை மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகள் அந்த இழப்பை ஈடுகட்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போடப்படும். எல்லா பொருள் என்ன பண்ணுவான்? வானூர்தி போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, சாலை போக்குவரத்து எல்லாவற்றையும் கப்பல் போக்குவரத்தில் இணைக்கணும். இதான் சாகர் மாலா திட்டம். நம்ம கடைபிடிக்கிறது பாரத் மாலா, ஒரு கிளை திட்டம். இதை நல்லா நீ விளங்கிடும். அப்ப இப்படி உன் கண்ணுக்கு தெரியாமல் களவு போற நீ ஒரு கோழி முட்டை இருக்குல்ல, கோழி முட்டை, இந்த கறிக்கோழி, இந்த கோழி முட்டை இருக்குல்ல, நாட்டுக்கோழி முட்டை சொல்லல, இந்த கோழி முட்டை 90 லிட்டர் தண்ணீர் குடிக்குது ஒரு கோழி முட்டை. அப்ப எத்தனை கோடிக்கணக்கான முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுது நம்ம மண்ணில இருந்து. அப்ப உன் கண்ணுக்கு தெரியாம உன் நீர் எவ்வளவு களவு போகிறது. இப்படித்தான் மண்ணின் வளங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். வேளாண்மை செய்யறதை விட்டு நம்ம வெளியேறோம். ஏன்னா வேளாண்மை செய்து படிக்காதவன் செய்யற வேலை என்று நினைக்கிறோம். எங்க பொருளாதாரம் இருக்கு? உன்னால நீ ஒரு 6-7 மாசம் இருக்குமா, 1 கிலோ தக்காளி 250 ரூபா வந்தவன நீ என்ன பாடுபட்டீர்கள் என்று எண்ணி பாருங்கள். உன்னால நீ இந்த நாடு
எல்லா சூழலும் சரியாக இருக்கிற ஒரு நாடு. அளவான மழை, அளவான வெயில், அளவான பனி எல்லாம் இருக்கும். மலை வளம், காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், எல்லா வளமும் இருக்கும். ஆனாலும் வெங்காயத்துக்குன்னு வெளிநாட்டுல கையேந்தினியா இல்லையா? ஒரு அற்ப வெங்காயத்துக்கு கூட இந்த நாட்டு மக்களுக்கு விளைவித்த தராத வெங்காயங்கள் எதை சாதிக்க போறான்னு நினைக்கிற? நீ வெங்காயத்தை இறக்குமதி செய்தா எந்த நாட்டில்? எகிப்தியாரு பாலைவன நாடு. ஈஜிப்துல ஒரு டெசர்ட் பாலைவன நாட்டில இருந்து நீ இறக்குமதி செய்தாய். அவன் மணலை தள்ளிட்டு இங்கிருந்து கப்பல்ல மண்ணை கொண்டு போய் பாலித்தீன் சீட்டை விரிச்சு அது மேல மண்ணை கொட்டி அதுல வெங்காயத்தை விளைவிச்சு உனக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டான். ஏன் நீ விவசாயத்தை விட்டு வெளியேறிட்ட? நமக்கு என்னன்னா இந்த நமக்கு கல்வினாவே டாக்டர் தான், படிப்புனா டாக்டர் தான். சார் எல்லாரும் டாக்டர் ஆகிட்டீங்க, நோயாளி யாரு? நீங்களே உங்களுக்கு ஒரு மாறி மாறி ஊசி போடுக்கிறீங்களா? ஏதோ ஒரு நோய், ஒரு இது. வேளாண்மை ஐயோ அசிங்கம்ங்க வேளாண்மை செய்யறதாசி. ஏய், பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு? பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லு பார்ப்போம். சொல்லு. 9 லட்சம் கோடி. எப்படி? ஒரு நாட்டின் கடன் எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டின் கடன் 9 லட்சம் கோடி. 9 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு இருக்கு. நீ அங்க வராம 50,000 கோடிக்கு சாராயத்தை எல்லாரும் சாகடிச்சுக்கிட்டு இருக்க. சாராய பொருளாதாரத்தை நிக்கிற நீ எது எது எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியல உனக்கு. தெரியல. நான் வேளாண்மை செய்யறது அரசு பண்ணி அப்படிங்கிறது. ஆடு மாட்டுக்கு ஊசி போடுறவர், நாய்க்கு ஊசி போடுறவர், கோழிக்கு ஊசி போடுறவர்லாம் வெட்னரி டாக்டர். அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எப்படி? ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஆடு மாடு வளர்க்குற எங்க ஆத்தால போய் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாது. இந்த அரசு வீட்டுக்கு ஒரு பசுமாடு, வீட்டுக்கு ஒரு நாட்டுக்கோழி கொடுக்கும். ஏன்? வறுமையை போக்கணுங்க. நீ வீட்டில் வளர்க்க சொல்லி கொடுக்கிறாய், நான் நாட்டில் வளர்க்கிறேங்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? நீ வீட்டுக்கு வீடு வளர்ங்குற, நான் நாட்டில் வளர்க்குறேங்கிற. அவ்வளவுதானே. உலகத்துக்கு சாப்பாடு ஓடுகிற வேளாண்மை அரசு தொழிலாளர் கூடாது. ஆனா சாராயம் ஊத்தி கொடுத்து சாகடிக்கிற தொழில் கவர்மெண்ட் வேலை. டாஸ்மார்க்ல வேலை செய்யறவன் போய் ஒரு தடவை அண்ணன் என்ன படிச்சிருக்கீங்கன்னு, எம்எஸ்சிப்பா. என்ன படி அண்ணன்? எம்பிப்பா. என்ன சிரிக்கிற? போய் டாஸ்மார்க்ல அண்ணன் சொன்ன போய் சரக்கு வாங்கிறாத, கேளு, போய் கேளு. என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேளு. என்னவோ நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? சாராயம் ஊற்றி வைக்கிறது கவர்மெண்ட் வேலை. உனக்கு ஒரு நோய் இருக்கு. அரசு அறக்காசுனால அரசாங்க காசு இருக்கணும், காக்காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும். அந்த அறக்காசும் காக்காசும் கவர்மெண்ட் கொடுத்ததே நீதாங்கிற எண்ணம் உனக்கு வரமாட்டேங்குது. ஒரு காலம் வரும், வேளாண்மை அரசு பணி, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி. அன்பு தம்பி, எல்லாருமே தங்கைகளே, 1 கிலோ கறி 1000 ரூபாய். 1 கிலோ கறி 1000 ரூபாய். பால் பயன்படுத்தாத குடும்பங்கள் கிடையாது. பல வடிவத்தில், தயிராக, மோராக, நெய்யாக, வெண்ணெயாக, பாலாடை கட்டியாக, எல்லாம். உனக்கு பால் எங்கிருந்து வருது? உன் மனச்சான்ற சொட்டு சொல்லு. யாராவது படிச்ச பிள்ளை, உனக்கு எங்கிருந்து பால் வருது? ஆந்திராவில இருந்து. உன் மாநிலத்துக்கு கறி எங்கிருந்து வருது? ஆந்திராவில இருந்து. ஏன் நீ ஆடு மாடு வளர்க்கல? ஆவின் பால் விற்கிற அரசு ஏன் வளர்க்கல? ஆனா என்ன? மாடு ஏன் வளர்க்கல? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவைங்குது தமிழன் வேதம், திருக்குறள். கல்விதான் ஒருவனுக்கு உயர்ந்த செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம்ங்கிறார் வள்ளுவ பெருமகனார். நல்லா நீ எல்லாம் சிரிப்பா, என் மாடு மேய்க்க சொல்றான்டே. எங்க ஐயா அப்துல் ரஹ்மான் ஒரு கவிஞர் இருந்தார், கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவர் சொல்றாரு, ஏன்டா ஆடு மாடு வளர்க்கறதுக்கு நீ ஒரு அறிஞன் சொல்றான். அந்த மாதிரி வேளாண் பேரறிஞர் ஒரு சொல்றான், ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகளடாங்கிறான். நடமாடும் மொபைல் பேங்க் என்கிறது நீ புரிஞ்சுக்கணும். நீ இன்னும் பிறக்கும் போது டாக்டர் இன்ஜினியரா பிறந்த ராஜா, முதல்ல நீ செய்த வேலை வேட்டையாண்ண சொன்னாங்கல்ல நம்முடைய முத்தமிழனை. எங்க? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இயற்கை திணை இல்லை, அது செயற்கை திணை. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பிலிருந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும்னு
சிலப்பதிகாரத்துல வள்ளுவர் இளங்கோடியார் பாடிட்டார். அப்ப இது எப்படி முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும். இன்னைக்கு மலையை வெட்டி அழிக்கிறான், காடை வெட்டி அழிக்கிறான். அப்ப என்ன ஆகுது? உன் நிலம் பாலைவனம் ஆகிட்டு இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த முதல்ல வேட்டையாடின, பிறகு ஆடு மாடு வளர்த்த, வேட்டையாடி சாப்பிட்டதை என் வளர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ண. அப்புறம் கீழே வந்தா மருதத்திணைக்கு வந்தா வேளாண்மை செய்த. முதல்ல நீ செஞ்ச வேலைய ஆடு மாடு வளர்த்தலும் வேளாண்மை செய்திருந்தா. எதுக்கு வைக்கப்படுற? உனக்கு மாடு வளர்க்க கூடாது, ஆனா பால் கொஞ்சம் அதிகமா ஊத்தி நல்லா தூக்கலா ஒரு டீ போடுங்க. தயிர் இருக்கா, தயிர் அதை வாங்கி நல்லா சாப்பிட தெரியுதா அண்ணன். நெய் கொஞ்சம் விட்டு முருகலா ஒரு ரோஸ்ட் தோசை. அப்ப என்ன பண்ணணும்? நாக்கு அப்படி இழுத்து வச்சு லேசா அந்த உப்பு தாள் இருக்கு, இந்த மாடு வளர்க்கறது கேவலமா போயிடுச்சு. இப்ப நெய் கேக்குதா? எப்படி இருக்கு பாருங்க. அது ஒரு நோய்ங்குது, அது ஒரு நோய். ஏய், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மாடு மேய்ச்சிருக்காங்க. இறைமகன் இயேசு மேய்ச்சிருக்காங்க. பகவான் கிருஷ்ணர் ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறாரு. ஐயா கவி அப்துல் ராமச்சரடை கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரு, இயேசு பிரான் மேய்ச்சிருக்காரு, இவங்கெல்லாம் மேய்ச்சிருக்காங்கடா. உனக்கு என்னடா ஆடு மாடு வளர்க்கறதுல அவ்வளவு வச்சிங்க? அப்படி சொல்றாரு. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் ஞானத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குடா, ஒரு தடவை மேய்ச்சி பாரு, அவனுக்கு அறிவுறதான்னு பார்ப்போங்கிற. அப்படி அதுல உனக்கு ஒரு குற்ற உணர்வை வச்சிடறான், ஒரு தாழ்வு மனப்பானை வச்சிடறான். அதனால அது இழிவுன்னு நீ வெளியேறிட்ட. இப்ப 100 நாள் வேலை திட்டம், விவசாயத்தை மூடிட்டான். அன்னைக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கரை ஒரு நாள்ல அறுத்தான். இன்னைக்கு 1 ஏக்கரை 7 நாள்ல இருக்கிறான். ஏன்னா ஆள் இல்ல. இப்ப 100 நாள் வேலை திட்டம் வேணாம்ங்கிறியா சீமான்? வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஒரு அலுவலகம் போடலாம். 100 நாள் வேலை திட்டத்துல அந்த பணி செய்யற எல்லாரும் பேரை பதிவு செய்யலாம். நான் ஒரு விவசாயி, எனக்கு 50 ஆள் தேவைப்படுது, நெல்ல இருக்க, நான் முதல்ல பதிவு செய்யறேன், எனக்கு ஒரு 50 பேரை அனுப்புங்க. அது ஆண் பெண் பிரச்சனை இல்லை, சாப்பாடு நான் போட்டுருவேன், வண்டி நான் அனுப்பி கூட்டிட்டு போயிடுறேன், கருதை அறுத்து வெளியில வச்சு கட்டு வச்சு களத்துல சேர்த்தவொடனே 500 ரூபா கூலியை கொடுத்துட்றேன். நீங்க அரசு எவ்வளவு கொடுக்குறீங்க? 300 இங்க கொடுங்க, 800ஓட என் ஆத்தாளப்ப வீட்டுக்கு போகட்டும். வறுமை ஒழியுது, உழைப்பு உடல் ஆற்றல் உழைப்புல ஈடுபடுத்தப்படுது, உற்பத்தி பெருகுது, வறுமை போகுது. அதானே மனிதனின் அறிவாற்றல், மனிதனின் உடலாற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டு உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். சும்மா உட்கார்ந்து இருக்கிறது சம்பளம் கொடுக்குற நாடு இல்ல. போய் 100 நாள் வேலை திட்டத்தில் நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் இருந்தா போய் பாரு என்ன செய்யறாங்க. பல்லாங்குழி ஆடுவாங்க. இல்லைன்னா என்ன சிரிக்கிற? எங்க அண்ணி, எங்க அக்கா, எங்க சித்தப்பா, சித்தி எல்லாம் விளையாடுறாங்க. ஆம்பளை எல்லாம் எல்லாம் காட்டுக்குள்ள சீட்டாடுவாங்க. பெண்கள்லாம் உட்காந்து பல்லாங்குழி இல்லை தாய்க்கட்டை விளையாடிட்டு பவுடர் டப்பா புட்டாமால எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த இதெல்லாம் இந்த சீப்பு கண்ணாடிலாம் அப்படியே தலையை வாரிட்டு சரியா 1 மணி ஆனவொன்னே வந்துடுவாங்க. இது காசு. நான் ஒண்ணு கேட்கிறேன், எங்க ஐயாவோட பிறந்த நாளைக்கு 85 மரக்கன்று நட்டான். ஒரு நாள் உங்க அண்ணன் கையில இந்த அதிகாரம் வரும்போது நீ மரக்கன்று ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு மரக்கன்று நடணும். எங்க ஐயா 85 வயசுல 85 மரக்கன்றுகள். நம்ம ஐயா துணைவேந்தர் சொல்றாங்க 3000 4000 மரம் 5000 மரம் நட போறோம். இந்த பாரு, உனக்கு ஒண்ணு சொல்றேன், ஒரு மனிதனுக்கு சராசரி 422 மரம் வேணும். உனக்கு இருக்கா? இருக்கா? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை லட்சம் கார்கள், எத்தனை கோடி கார்கள் ஓடுது, எவ்வளவு மரம் இருக்குன்னு நீ எண்ணி பார்த்துக்க. கனடாங்கிற ஒரு நாட்டில் ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்கள் இருக்கு. அதுபோக அந்த நாட்டின் பிரதமர் சொல்றார் இன்னும் 100 கோடி மரங்கள் நட உத்தரவிட்டிருக்கேன். நீ கிளீன் இந்தியா வச்சிருக்க, கிரீன் இந்தியா வச்சிருக்கியா? உன்கிட்ட இருக்கா? நீ இங்க உட்காந்துட்டு புவி வெப்பமாயிடுச்சு, வெப்பமாயிடுச்சா நீ ஆக்குனியா? உனக்கு தலையில வெயில் அடிச்சா என்ன பண்ற? கொடை பிடிக்கிற. பூமி தாய்க்கு வெயில் அடிச்சா என்ன பண்ணும்? கொடை பிடிக்கணும். கொடை எது? மரம். மரம் மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். உங்க அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டுன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுதுன்னா 10 மரம் நட்டால் 10 மதிப்பெண்கள் பிராக்டிக்கல்ல போடுறா. அவன் 100 மரம் 200 மரம் நட்டு சான்றிதழ் வாங்கினா வேலையில, அரசு வேலையில முன்னுரிமை. அவன் குருதி நிறைய கொடுத்திருந்தான், உடல் உறுப்பை தானம் பண்ணியிருந்தான், செத்துட்டான், அரசு மரியாதையோட அடக்கம். அவனுக்கு போடா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது 5 லட்சம். நல்லாரா, கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தாரடா. இந்த வேலை செஞ்சாலும் 10 லட்சம் பணம் இருக்குடா. போடா, சொல்ல வேண்டியதானே. அதை செய்யறதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? போ, ஒரு மரக்கண்ட நடு. உன் முன்னோர்கள், உன் குலதெய்வ பேரவை,
உன் முன்னவன் யார்? மருது பாண்டியரா, வேலுநாச்சியாரா, தீரன் சின்னமலையா, பூலித்தேவனா, அழகுமுத்துக்கோனா, சுந்தரலிங்கனாரா, பாபு சிதம்பரனாரா, காமராஜரா, கக்கனா, முத்துராமலிங்க தேவர் தாத்தாவா? பேரை வச்சு வாழ. மரத்தோட பேசு. நான் சொன்னேன், சிரிச்சான். எங்க அப்பா மரத்தோட பேசினார் நம்மாழ்வார்னு சிரிக்கிறான். மரத்துக்கு காது கேட்குமாங்கிற? டே கேட்கும்பா. எப்ப கேட்கும்? அதுக்கு உணர்ச்சி இருக்கான்னு. ஒரு அறிவு உயிர் தானப்பா தொட்டாச்சு. நீங்க ஏப்பா தொட்டா சுருங்குது? உணர்ச்சி உயிர் இருக்குப்பா, அதுக்கு உணர்ச்சி இருக்குப்பா, உணர்ச்சி இருக்கு. ராமராஜ அண்ணன் பாட்டு பாடி பால் கறந்தாதுங்கிற சிரிக்கிறிய, அது சயின்ஸ்ல, அது அறிவியல்ரா, அது உயிரியல் உண்மை. நீ மாட்டை கட்டி போட்டுங்க, பட்டாசை வெட்டி டம்னு அதிர சத்தத்துக்கு அத்துக்கிட்டு ஓடுதா இல்லையா? வெறிக்குதா இல்லையா மாட்டை? ஹே அப்படின்னா அப்படி பயப்படுது. பா 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 பண்ண வருது. தெரியும்டா, அதுக்கு புரியும்டா. கோபமா இருக்கான், அதற்றா, அன்பா கூப்பிடுறான்னு தெரியும். அப்ப அது இருக்கிற பட்டாசு சத்தத்துக்கு வெடித்து ஓடுகிற மாடு மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்காதா? அதை நீங்க கேட்கணும். நீ ராமராஜன் இந்த காலத்துல எங்கடா பாட்டு பாடின்னு? எது அறிவியல், எது உயிரியல், எது இயற்பியல், எது வேதியியல், ஒரு இளவும் தெரியாது. சும்மா பயதான். அத என் அன்பு பிள்ளைகள் கத்துக்கொள்ளணும். இப்ப நம்ம சொன்னா கேட்க மாட்டான். 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன்னு அம்மையார் ஜெயலலிதா பேசியது சட்டசபையில் இருக்கு. ஒரு நாள் இந்த நாடு பூமியின் சொர்க்கமாக மாறுகிற காலம் வரும். எங்க பார்த்தாலும், இங்க பாரு, எங்க பார்த்தாலும் 950 மில்லிமீட்டர் எனக்கு மழை பெய்யுது ஒரு ஆண்டுக்கு. 4500 டிஎம்சிக்கு மேல தண்ணி கிடைக்குது. அவ்வளவு கடல்ல கலக்குது. இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் நீ உலகத்துல கேட்டிருக்கியா? சூரிய ஒளி தந்தை, கடல் தாய், இருவர் இணைவில் நீராவியாகி மேல வந்து குளிர்ந்து மேகம் மலையை கொட்டுது. எப்படி கொட்டுது? தூய குடிநீரை குடிச்சுக்க 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 குடிச்சுக்கன்னு வாசல்ல கொட்டுது. எல்லா கர்மத்தையும் அடுத்த நொடியில் கடல்ல கலக்க விட்டு 50,000 கோடிக்கு கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீரா கொடுக்கிறோம். ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறை அமெரிக்க தொழில்நுட்பத்துல. அட பைத்தியக்காரக்கு போய்களா, இந்த 50,000 கோடிக்கு ஏரி குளங்களை வெட்டுங்களா? டேய், 50,000 கோடிக்கு எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை குட்டை, எத்தனை கிணறு, எத்தனை கம்மாய் வெட்டி இருக்கலாம்? யோசிச்சு பாரு. சிரிக்காத. நான் வேதனையில புலம்பிட்டு இருக்கேன். போய் பாரு, கடற்கரையில கட்டிட்டு இருக்கான், கடல் நீரை சுத்திகரிக்க போறோம். ஏன்? கமிஷன். உன்னோட நாடு மின் உற்பத்தியில முதலீடு செய்தா மின்சாரத்தை வாங்குறதுல பர்ச்சேஸ்லயா ப்ரொடக்ஷன்லயா? அது முதல்ல சொல்லு. ஏன் பர்ச்சேஸ்? ப்ரொடக்ஷன் இன்வெஸ்ட் பண்ணா பெர்மனன்ட் சொல்யூஷன். பர்ச்சேஸ்னா ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு 50 காசு வச்சா கூட பல ஆயிரம் கோடி. ஐயோ, அதனாலதான் இவங்களை கமிஷன் புரோக்கர்ஸ்ங்கிறது காரணம் இதுதான். நாட்டையும் மக்களையும் பேரன்கொண்டு காதலிக்காதவன் இப்படிதான் ஆச்சு போகும், இப்படிதான் போகும். அப்ப என்ன செய்யணும்? ஒரு காலத்துல தேகத்துல தேமல் மாறி பூமி தாயின் தேகம் எங்கும் நீர் தேமல்களை உருவாக்கணும். எங்க பார்த்தாலும் கோலாங்குட்டை 100 ஏக்கர் 50 ஏக்கர் 20 ஏக்கர். எங்க அப்பாவுடைய கனவே கூட்டு வேளாண் பண்ணைகளை உருவாக்குது. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 500 ஏக்கர்ல கூட்டு வேளாண் பண்ணைன்னா இங்க உள்ள வந்துட்டீன்னு வச்சுக்க, வாத்து மேஞ்சுக்கிட்டு இருக்கோம். குளமா, குளத்துல மீன், அது மேல வாத்து, அங்கேயா ஆடு மாடு மேயும், அந்த கழிவு அப்படியே உரமாகும். எருமை, நீ உலகத்துல கருப்பா இருக்குன்னு எருமை நிராகரிச்சிட்ட. அது பால் தான் ரொம்ப சுவையா இருக்கும். பஞ்சாபுக்கு போ பஞ்சாபுக்கு லஸ்ஸின்னு ஒண்ணு கொடுப்பான். லஸ்ஸி குடித்தேன், பசி இல்லை, அவ்வளவுதான். 1 லிட்டர் கொடுப்பான். எருமை தான். அது கருப்பா இருக்குனால நிராகரிக்கப்பட்டுருச்சு. நம்மள மாதிரி கருப்பா இருக்குன்னா நம்ம என்ன கண்ணங்கனேன்னு இருக்காங்க அப்படின்னு. இவனுக்கு வெள்ளையா இருக்கிறது அழகுன்னு நினைக்கிறான். உனக்கு ஒண்ணு கற்பிப்பேன், உடன் பிறந்தவனா. வெள்ளை அழகல்ல, ஒரு நிறம். ஆங்கிலம் அறிவல்ல, ஒரு மொழி. இதை நல்லா நீ புரிஞ்சுக்கணும். நீ கும்பிடுற சாமியில எதிரா வெள்ள, எல்லாமே கருப்பு. உன் கோயிலுக்குள்ள போய் பாரு, எல்லாமே கருப்பு. கருப்பா இருக்கிற கரும்புல இருந்தா அவ்வளவு இனிப்பா வர்ற சர்க்கரை இருக்குது, சர்க்கரை அவ்வளவு இனிப்பான சர்க்கரை வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்க. நம்ம கருப்பு இவங்க உடம்புலாம் இருந்தா மச்சம். இந்த வெள்ளையா இருக்கிறவன் தேமல், நம்ம உடம்பு வெள்ளை நம்ம மேல இருந்தா தேமல், நோய். அப்ப எது உயர்வுன்னு பாத்துக்க. அந்த இன்ஃபீரியரை கைவிடு, குற்ற உணர்வு இருந்து மீளு. சும்மா எதற்கெடுத்தாலும் வேளாண்மை செய்யறதுல நீ வா. வேளாண்மை செய்வதை அரசு பணியா மாற்றி நீ என்ன பண்ணு? பூட்ஸ் போட்டுக்கோ, தொப்பி போட்டுக்கோ, ஸ்வெட்ச் போட்டுக்கோ, வா. ஆடு மாடு மேயி. நீ என்ன தூக்குச்சட்டியில கஞ்சி வச்சுக்கிட்டு வாங்கற வச்சுக்கிட்டு மேய்க்கிறது நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ?
2000 ஏக்கர்ல ஃபென்ஸ், சிசிடிவி கேமரா, 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம், அவனா மேய்ஞ்சு வருவான். மேய்ச்சலுக்கான எல்லா புல்வெளையும் விளைய வச்சிருவான். நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். அப்படியே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அங்க அரசு வேலை. எப்படி படிக்காதவன்? மாட்டு சாணத்தை வேக்கங்கள் என்ன அள்ளி ட்ரக்கில் போட்டு குப்பை கடன் கொண்டு வருது. எதுக்குடா எஜுகேஷன்? எதுக்கு எஜுகேஷன்? மாட்டு பாலை கறக்க எதுக்கு படிப்பு? ஆனால் கறந்த பால் எத்தனை லட்சம் லிட்டரு, எவ்வளவு லிட்டரு பால்கோவாவுக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்ட தயாரிக்க, எவ்வளவு நெய்க்கு, எவ்வளவு மோருக்கு, எவ்வளவு தயிருக்கு போகுது, கணக்கிட எவ்வளவு உற்பத்தி தயாரிக்கப்பட்டிருக்கு. இதை பெட்டியில் அடிக்க சந்தைப்படுத்த எஜுகேஷன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அவனவன் வாழ்விடத்திலே அரசு வேலையை கொடுக்க முடியும் என்றால் வேளாண்மை சார்ந்துதான் கொடுக்க முடியும். அது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. நம்பிக்கையோட படியுங்கள். வேளாண் கல்லூரியில் படித்தவனுக்கு இந்த நாட்டில் அதிக மதிப்பு வரப்போகிற காலம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டின் அதிபர்களை விட, வல்லாதிக்க நாட்டின் அதிபர்களை விட, பிரதமர்களை விட, குடியரசுத் தலைவர்களை விட ஒரு உழவர்குடி மகனுக்கு பெருமதிப்பு உருவாகிற காலம் இங்க வரப்போகுது. அது இப்ப தெரியாது, இப்ப தெரியாது. அதனால எங்க ஐயா எத்தனையோ கல்லூரிகள், பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, எத்தனையோ கல்லூரி, கலைக்கல்லூரி எவ்வளவு தொடங்கியிருக்காங்க. ஆனால் என் இதயத்திற்கு நெருக்கமாக மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடியது இந்த வேளாண் கல்லூரி தொடங்கியதுதான். அதுங்க 5 வருஷமா நடந்துகிட்டு இருக்குங்கிறது எங்க ஐயா இப்ப சொல்லிதான் எனக்கு தெரியுது. 5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த அரங்கத்தை இப்பதான் திறக்கிறோம்னு 5 வருஷமா நடக்குதாங்கய்யா அப்படின்னு. இது மிகச்சிறந்த பணி. பிள்ளைகளுக்கு ஒரு குற்ற உணர்வு போகணும். வேளாண்மை வெளிநாடுகள் எல்லாம் படித்தவர்கள், நிறைய படித்தவர்கள் செய்கிறார்கள். அண்ணே உங்களுக்கு சொல்றேன், பிரேசில்னு ஒரு நாடு 2 வளம்தான், கரும்பு, மாடு. பால் ஏற்றுமதியில் முதலிடத்தில் பிரேசில் இருந்தது, 2வது இடத்தில் இந்தியா இருந்தது. இப்ப 1வது இடத்துல இந்தியா வந்துடுச்சு. பிரதமர் பேசுறாரு டைரி டேல, பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு, அதில் நாம் தன்னிறைவு அடைய முடியும்னு. ஏன் மாடு வளர்க்கல நீ? மாட்டுக்கறி ஏற்றுமதியில் உலகத்திலே நம்பர் 1 இந்தியா தான். பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பிரதமர் பேசுனதை நீங்க கேட்டிருப்ப. என்ன சிரிக்கிற? இந்தியா அதிக அந்நிய செலாவணி ஈட்டுவதே மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான். நீ மாட்டுக்கறி சாப்பிட்றதில்ல, சாப்பிடுவ சில பேருக்கு இது. நாங்க மாட்டுக்கறி சாப்பிடாம ஒன்றும் பண்றது இல்லை. எந்த பாடி பில்டரும் மாட்டுக்கறி, எந்த ஸ்போர்ட்ஸ் மேனும் மாட்டுக்கறி திங்காம இருக்கிறது இல்லை. அதனாலதான் பாரு நீ வெங்கல பதக்கத்துக்கு பல்லடிச்சு வர. அவன் நல்லா மாட்டுக்கறி தின்ட்டு ஓடி 40-45 பதக்கத்தை வாங்கி உலகத்துல ஒலிம்பிக்ல 1வது இடத்திலேயே அமெரிக்கா இருக்கான். ஏன்? மாடுதான், மாடு. அவன் எங்கடா ஓடுறான்? மாடு ஓடுது. அவன் எங்க குண்டு வீசுறான்? மாடு வீசுது. இவன் சும்மா அப்படி வெண்டைக்காயும் வெள்ளரிக்காயும் தின்னுட்டு வெங்கடத்தை வாங்கிட்டு போஸ் கொடுத்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் முடியாது. ஒரு காலம் வரும்பாரு, நானே பண்ணை வச்சிருப்பேன், 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்ல மாடு. நானே நாட்டுக்கோழியை பண்ணவனே வளர்த்துருப்பேன். பள்ளிக்கூடத்துக்கு போற என் பிள்ளை, எங்க ஐயா அப்படி பசுமை வளாகம்னு இந்த கல்லூரிக்கு பசுமை வளாகம் அந்த நிகழ்ச்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, துணை வந்து சொல்றாரு, நீங்க 3000 மரக்கண்டுகள் நடுறோம்னு. எங்க ஐயா 5000ன்னு சொன்னீங்களே, 5000 அதை அங்கிட்டு நடுறோம்யா. நான் கேக்குறாங்க 5000 கண்ணுன்னு சொன்னீங்களேன்ட்டு அப்படின்னு. இல்லைங்க, இப்ப முதல்ல 3000 நட்டுறோம்யா, 2 நாள் அப்புறம் நடுறோம்யான்ட்டு. பாருங்க, அப்ப நீங்க என்ன, மரம் இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் எதுவும் இல்லை. மரம் உங்களுக்கு மரம் இல்லை, உங்களுக்கு உயிர். வெறுமனே வீசுகிற நச்சுக்காற்றை மூச்சுக்காற்றாக மாற்றி தருகிற மகத்தான பணியை இந்த பூமியில் ஒரு உயிரினம் செய்தென்றால் மரம்தான். அதனாலதான் வைரமுத்து கவி, முத்தமிழ் பேரறிஞர் சொல்றாருல, மரம்தான் மரம்தான் மனிதன், மரம்தான் மரம்தான். மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருது. அதனால்தான் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்னு சொல்றது காரணம் தான். இது ஒரு பெரிய சிரமமான வேலை இல்லை, சிரமமான வேலை இல்லை. ஒரு காலத்துல நம் மக்கள் இயக்கமா இதை மாற்ற முடியும். இங்க எப்படி இருக்கு? மரம் நடுது. தலைவர்கள் பெருமக்கள் வந்தா ஒரு மரம் நடுறது இருக்கும், ஒரு குழி வெட்டி நடுவாங்க. அதுல வரும்போது ஒருத்தர் நிறைய இந்த இடத்துல நடலாமேங்கிறாரு அந்த தலைவர். வேணா ஐயா இங்கேயே நடுவோம். ஏன்?
போன வருஷம் இங்கதான் ஏன் நட்டோம், ஒவ்வொரு ஆண்டு இங்கதான் ஏன் நடுவோம், அதனால இந்த குழியிலேயே நட்டுருவோம். எப்படி அந்த அளவுக்கு மரம் நடுகிறார்கள். தலைவர்கள் பிறந்து வந்தால் 69வது பிறந்த நாள், 69,000 மரம் நடுகிறோம். செய்தித்தாள முழு பக்கம் பச்சை பச்சையா மரம் இருக்கும். 69,000 மரமாடா, அந்த செய்தித்தாள நட்டதுதான். அதுக்கப்புறம் உண்மையில எங்கேயும் நட்டது கிடையாது. நீ ஒவ்வொன்றிலையும் கவனம் செலுத்தி செய்யணும். இயற்கையை நேசிக்க கற்றுக்க. நீ நல்லா கவனிச்சுக்க. நபிகள் நாயகம் சொல்றார், நீ இந்த பூமிக்கு ஒரு வழிபோக்கன், ஒரு விருந்தாடி தான், வந்தா இருந்தா போயிடணும். புத்தன் சொல்றான், பூவுக்கு இந்த பூவுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் வண்டு வந்து தன் உணவை தேனை உண்டுட்டு வெளியேற மாதிரி இந்த பூமியை நீ பயன்படுத்திக்கணும். இயற்கை தாயை நீ பயன்படுத்திக்கணும். அண்ணல் காந்தியடிகள் சொல்றாங்க, இந்த உலகில் எல்லா உயிர்களுக்குமான தேவையை நம் இயற்கை அன்னை பூமி தாய் தந்து விடுகிறான். ஆனால் இந்த மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறான்னு. அப்பா நம்மாழ்வார் என்ன சொல்றாங்க, இந்த இயற்கையை தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டு பேராசை கொள்ளாமல் தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி கொள்கிறவன் தாண்டா போற்றுதற்குரியவன், வணக்கத்துக்குரியவன். அதை நல்லா கவனிச்சுக்கணும். எங்க ஐயா எத்தனை கல்லூரி திறந்திருந்தாலும் அதெல்லாம் இல்லாத பாராட்டும் பெருமையும் இந்த வேளாண் கல்லூரியை தொடங்கி உங்களை எல்லாம் வேளாண்மை படிக்க வைக்கிறது எனக்கு பெரிய மன மகிழ்ச்சியை தரும். அது அது இப்ப உங்களுக்கு அந்த அருமை புரியாது. நீ தம்பி டாக்டரா இருந்தாலும் நீ விளைய வச்சு கொடுத்தாதான் தம்பி சாப்பிட முடியும். இங்க எல்லாரும் படிச்சுட்டா கடைக்கு கொண்டு காசை கொடுத்தா கத்தரிக்காய் வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷா வந்துருதுன்னு நினைக்கிறான். எங்கோ தொலை தூரத்தில் வெம்பாடுபட்டு ஒரு உழவர் குடியோன் கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சத தொங்க ரத்தம் வேர்வையா உருகி ஓடி உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலெல்லாம் பெருவெடுப்பு வெடிக்க வெம்பாடுபட்டு உழைச்சு விளைய வச்சு அறுத்து கொண்டாந்து கடையில் சேர்க்காத வரை உனக்கு ஃப்ரெஷ் காய்கறி கிடையாது, கத்தரிக்காய் வெண்டைக்காய் கிடையாது. நீ நினைச்சுக்க காசை கொடுத்தா கிடைக்கும்னு. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். நீங்கள் பெருமைக்குரிய மதிப்பிற்குரிய வேளாண் கல்லூரி வேளாண் படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ஸ்பார்டகஸ் அடிமைகளின் தலைவன் அவனுக்கு பேரு. இந்த பருத்தி வீரன் 300 பருத்தி வீரர்கள்னு படம் இருக்கு, வேணா அண்ணன் சொன்னேன்னு தட்டிப்பாரு. அதுல ஒருத்தன் 3000 படையோட நிப்பான், இவன் 300 தான். ஸ்பார்டகஸ் நிப்பான். அப்படி ஏடா 3000 பேர் நாங்க, நீ 300 பேர் எப்படா ஜெயிப்பேன்னு. உன் வேலை என்னம்மா? தச்சு வேலை. உன் வேலை என்னம்பா? நெசவு. அவன் ஏதோ சொல்றான் இங்கிலீஷ்ல, நமக்கு அந்த கர்மம் புரியல. அது என்ன வேலை? உன் வேலை என்ன? அவன் ஏதோ ஒன்னும் சொல்லுவான். திரும்பி தன் தோழர்களை பார்ப்பான், நம்ம வேலை என்ன? போர் செய்யறதும்பாங்க. அது மாதிரி நீ என்ன டாக்டரா, நீ இன்ஜினியரா, நீ என்ன கலெக்டரா, நீ யாரு போலீஸா, உனக்கு எல்லாம் உன் வேலை. என் வேலை உங்க எல்லா பேருக்கும் ஜோறு போடுறது. அவன் தெரியுமா, 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட். அது ஏர்போர்ட் கட்டக்கூடாது ராசா, ஏர்போட்டி உளனு ராஜா. தம்பி விண்வெளியில் பறப்பது வளர்ச்சிதான், வானூர்தியில் இருப்பவனுக்கு வயிறு வசிக்கும். சோறு பூமியில் இருந்தான் போகணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். இந்த குற்றவனைச்சு தூக்கி தூரப்படு, காலர் எப்படி எடுத்து விடு. நான் அக்ரி படிக்கிறேன், ஐ அம் த கிரேட், யூ அக்ரி? அப்படி அக்ரி ஆர் நாட்? அப்படி போகணும். சும்மா கத்தாத்திரி. இந்த தலைமுறையில் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கல்வியாளரை, ஒரு தாராள மனம் படைத்த ஒரு கொடையாளரை நீங்க பார்க்கறது ரொம்ப அரிது, ரொம்ப அரிது. முதல்ல நான் பேசிட்டு ராமேஸ்வரத்துல பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். சிரிக்காதடா, உங்களுக்காக தான்டா பேசிட்டு போனேன். 2வது முறை பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். 3வது முறை பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். அந்த ஜெயிலு நீண்ட நாள். முதல்ல 15, அப்புறம் 55, அப்புறம் ஒரு 3 மாசம் 4 மாசம் போட்டாங்க புதுச்சேரி சிறையில். என்னை பார்க்குறாரு, இவன் என்ன தொடர்ச்சியா அந்த பையன் கத்திட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருக்கான், இவனுக்கு ஏதாவது செலவுக்கு காசு இருக்குமா இல்லைன்னு தெரியலன்ட்டு என் நண்பர் தங்கர் பச்சான் இயக்குனர் இருக்காருல, அவரை கூப்பிட்டு, இந்த சீமான் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிடறாப்புல, பாவம் அவருக்கு செலவுக்கு ஏதாவது காசு இருக்குது இல்லையான்னு. அப்போ ஒரு 15 வருஷம் இருக்கும். ஒரு 2 லட்சம் ரூபாயை தங்கர் பச்சான்ட்ட கொடுத்து, அவர் எனக்கு ஐயா கொடுத்து விட்டாங்க அப்படின்னு எனக்கு கொடுத்தாங்க. பாருங்க, நான் இப்போ ஞாபகம் வச்சிருக்கேன் பாருங்க. ஒருவன் துயருற்று இருக்கிறான், துன்பப்படுகிறான், கஷ்டப்படுவான். நான் கஷ்டப்படுறேன்னா இல்லையா நான் எனக்கு தெரியாது. படுவானோ என் நினைக்கும் போதே
அவனுக்கு உதவணுங்கிற எண்ணம் கொண்ட உயர்ந்த மனிதன் இன்றைக்கு நம்மோட இருக்கிறாங்க. நீங்க பாக்குறது எங்க ஐயாவை பாரிவேந்தர், பாரிவேந்தர் சாதனையாளர், மிகப்பெரிய கல்வி குழுமத்தின் தலைவர், அப்படிதான் நினைக்கிறீங்க. ஒவ்வொரு சாதனையாளனுக்கு பின்னாடி எண்ணற்ற துயரங்கள், துன்பங்கள், அயற்சிக்கல், பேச்சுக்கள், அவமானங்கள், கடுமையான உழைப்பு எல்லாம் இருக்கு. அன்பு தம்பி தங்கைகளே, இந்த வண்ணத்து பூச்சி நீங்க பாக்குறீங்க, வானத்தில் சிறகடித்து பறக்கிறது. நீங்க வண்ணத்து பூச்சி பாக்குறீங்கல்ல, முதல்ல புழு, அப்புறம் அது கூடு கட்டுது, அது கூட்டுப்புழு. கூட்டுப்புழுவா உள்ள இருக்கும்போது உடம்பெல்லாம் முடி முளைக்குது. அந்த முடியை உதிர்க்கும், ஊத்தாதான் ரெக்க முளைக்கும். அந்த முடியை அவன் எழுதுறான் பாருங்க, அந்த ஒவ்வொரு முடியும் உதிர்க்கும் போது உதிர்த்து இறக்கை முளைக்கிற அந்த தருணம் இருக்குல்ல, அந்த பருவம் இருக்குல்ல, ஒவ்வொரு முடி உதிர்ந்தும் இறகு முளைக்கிற ஒவ்வொரு நொடியும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து அவ்வளவு பெரிய மரண வழியை தாங்குங்கிறான். அவ்வளவு பெரிய மரண வழியை அந்த புழு சுமந்து எல்லா முடிகளும் கொட்டி பிறகு இறக்கை முளைத்து பூட்டை உடைத்து பறக்குது. நீ பார்க்கும்போது வண்ணத்து பூச்சிங்கிற, அது அவ்வளவு வழியை தாங்கியிருக்கு. இந்த வண்ணத்து பூச்சி இன்னைக்கு இந்த 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 உலகத்துல சிறகடித்து படக்கு நம்ம எல்லாம் பார்த்து வியக்க ரசிக்கிற பெருமை போராட்டுகிற இந்த ஐயா எவ்வளவு கடுமையான உழைப்பு இருந்தால் இவ்வளவு உயரத்திற்கு வந்திருக்க முடியும் என்பதை நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு சாதனையாளனுக்கும் பின்னாடி நீ பொறாமையே பட மாட்டாய். அவர்கள் பட்ட கஷ்டங்களை நினைச்சு நான் பெருமைதான் படுவேன். அதுல நம்மள ஒரு எளிய பின்புலத்தில் இருந்து இவ்வளவு தூரம் சாதிச்ச ஒரு பெருந்தகை நம்ம ஐயா அவர்கள் என்னை அழைத்து, என்னுடைய அப்பா இயற்கை வேளாண் பேரறிஞர், நம்ம கற்றுக் கொடுத்தது, எனக்கு சொல்லிவிட்டு போனது, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு, சுவரில்லா கல்வி தேர்வில்லா தேர்ச்சி, 8ஆம் வகுப்பு வரை சுவரில்லாத கல்வி மகனே, 8ஆம் வகுப்பு வரை தேர்வில்லாத தேர்ச்சி, எல்லாரும் பாஸ் போயிட்டே இரு. இங்க 3ஆம் வகுப்புல பொது தேர்வு வருது. இப்ப +2ல ஃபெயில் ஆனா என் பிள்ளை தற்கொலை பண்ணிடுது, மன முதிர்ச்சி இல்லாம. இதை மாற்றணும். இதையெல்லாம் மாற்றணும்னா நீங்க கேட்கறத சாமி கொடுக்குதோ இல்லையோ, நம்ம பூமி கொடுக்கும். அந்த பூமியை நம்பி நீங்கள் வேளாண்மை செய்ய வாருங்கள். கற்றறிந்த இளைஞர்கள், பெருமக்கள், தம்பி தங்கைகள் வாருங்கள். உங்களுக்கான வளமான ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது. இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு படியுங்கள். இப்படி ஒரு கல்லூரியை எங்க ஐயா சொன்னாங்க, நகர்ப்புறத்துல கிடைக்கலன்னு. சிற்றூர் ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம்னு. அதனாலதான் எளிய பின்புலமுள்ள சிற்றூர்ல இருக்கிற பிள்ளைகளெல்லாம் நீங்கள் இந்த வேளாண் கல்லூரியில் படிக்கிற வாய்ப்பு. நகர்ப்புறத்துல இவ்வளவு இருக்காது. நான் சொன்னேன் ஐயா வெறும் கந்த காத்து, காரு பஸ் காத்து சுவாசிக்கிட்டு இருக்கணும். இது சூழியல். இன்னும் ஒரு 5 ஆண்டுகளை நீங்க நினைச்சா இந்த வளாகத்தையே பூமியின் சொர்க்கமாக, பச்சை வளாகமாக மாத்தலாம். ஐயா கண்ட கனவு போல. அதுக்கு ஒரே வழிதான், இந்த பூமியை பச்சை போர்வையால் போத்துங்கள், மரக்கண்டுகளை நடுங்கள். உங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நாம் வேளாண்மையை கைவிட்டு பிச்சை எடுக்கிற நாடுகள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் என் தம்பி தங்கைகளே. ஒரு நாட்டில் ஒரு உழவர் குடிமகன், வேளாண் குடிமகன் வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு நாடில்லை, சுடுகாடு என்று பொருள். உழவர் குடிமக்கள் விளைய வைக்கிற எந்த பொருளுக்கும் அவர்கள் விலையை தீர்மானிக்க முடியாது. ஒரு குண்டூசி தயாரிக்கிறவன், ஒரு பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன், கால் செருப்பு தயாரிக்கிறவன் கூட அதன் விலையை 500 ரூபாய் என்றால் 500 ரூபாய் அவன் தீர்மானிப்பான். ஆனால் வேளாண் குடிமகன் விளைய வைக்கிற கரும்புக்கோ, வாழைக்கோ, தென்னைக்கோ, அல்லது தக்காளிக்கோ, கத்தரிக்காய்க்கோ, வெண்டைக்காயோ அவன் விலையை தீர்மானிக்க முடியாது, வாங்குபவன் தான் தீர்மானிக்கிறான். அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்கிற புரட்சிகர சிந்தனையை, மாற்றத்திற்கான சிந்தனையை ஒவ்வொரு என் தம்பி தங்கையிலும் உங்கள் உள்ளத்தில் எழுதி வைத்துக் கொண்டு கவனமாக கற்றறிந்து வாருங்கள். இது நம் நிலம், நம் நாடு. நல்லதொரு எதிர்காலத்தை நாம் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் உருவாக்குவோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நம்மோடு இருக்கிற மேன்மை மிக்க பெருந்தகை, நம்முடைய போற்றுவதற்கு வணக்கத்திற்குரிய பெருமகனார் ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கு நம்முடைய அன்பு நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.